வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிகா நியூ சிலபஸ் பேப்பர் 2ல் ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஃபஸ்ட்டு பரத்கா பாக்ய அப்படின்னு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஷின் ஆன்சர் ஒரு 6 கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு சந்தர்ப்பு அதையும் நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். प्रश्नों का उत्तर एक या दो वाक्यों में दीजिए. இது கொஷின் ஆன்சர் தான் உங்களுக்கு முதல் பகுதியாக இருக்கும். பரத் ஸ்ரீராம் சே கஹா மில்தா ஹை. பரதன் ஸ்ரீராமனை எங்கே சந்திக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. பரத் ஸ்ரீராம் சே சித்திரக்கூட் மே மில்தா ஹை. பரதன் ஸ்ரீராமனை எங்கே போய் பார்க்குறாரு? சித்திரக்கூடத்தில் சந்திக்கிறார். கிசே ஸ்ரீராம் மான்கர் சிம்மாசன் பர் ரக்கர் பரத் சாசன் கர்த்தா ஹை. யாரை ஸ்ரீராமனாக நினைத்து சிம்மாசனத்தின் மீது வைத்து பரதன் ஆட்சி செய்கிறான்? பாதுகாவும் கோஹி. அவர் இந்த ராமருடைய பாதுகைகள் காலணிகளை தான் ஸ்ரீராமர் மான்கர் ஸ்ரீராமனை நினச்சிக்கிட்டு சிம்மாசன் பர் ரக்கர் சிம்மாசனத்தில் வைத்து பரத் சாசன் கர்த்தா ஹை. பரதன் ஆட்சி செய்கிறான். भरत को श्री राम के वनवास से वापस आने का समाचार किसने दिया? பரதனுக்கு ஸ்ரீராமர் அவருடைய வனவாசத்திலிருந்து திரும்பி வராரு அப்படிங்கிற விஷயத்தை யார் கொடுக்குறாங்க? அந்த செய்தி யார் கொடுத்தாங்க அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க பரதனுக்கு. भरत को श्री राम के वनवास से वापस आने का समाचार मारुति पुत्र हनुमान ने दिया. பரதனுக்கு ஸ்ரீராமனுடைய வனவாசத்திலிருந்து திரும்பி வரப்போகிறாருங்கிற செய்தியை மாருதி புத்திரனான ஹனுமன் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஸ்ரீராம் புஷ்பக் விமானமே பைக்கர் கஹா பகுஞ்சே. ஸ்ரீராமர் புஷ்ப விமானத்தில் அமர்ந்து எங்கே வந்தடைந்தார்னு கேட்குறாங்க. ஸ்ரீராம் புஷ்பக் விமானமே பைக்கர், அந்த புஷ்ப விமானத்தில் உட்காந்து பரத்வாஜ் முனிக்கே ஆசிரம் பகுஞ்சே. பரத்வாஜ முனிவரினுடைய ஆசிரமத்தை அடைந்தார். भरत वशिष्ठ मुनि को श्री राम के आगमन का समाचार सुनाकर क्या आज्ञा मांगता है? பரதன் வசிஷ்ட முனியிடம் ஸ்ரீராமனுடைய வருகை செய்தியை கேட்டவுடன் என்ன கட்டளையை சொன்னார்? ஆக்ஞா மாங்குத்தாக, என்ன கட்டளை வேண்டினார்னு கேட்குறாங்க. பரத் வசிஷ்ட முனிக்கோ, வசிஷ்ட முனிவருக்கு ஸ்ரீராமுக்கே ஆகமன் கா சமாச்சார் சுனாக்கர், ராமர் வராருங்கிற செய்தியை சொல்லி உன்கே ஸ்வாகத் கே பிரபந்த் கி ஆக்ஞா மாங்குத்தா ஹை. அவரை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யுமாறு ஆணையிட்டு வேண்டுகிறார். ஓகேவாம்மா? यदि श्रीराम वापस नहीं लौटेंगे तो भरत ने क्या करने का निश्चय किया? ஒருவேளை ஸ்ரீராமர் திரும்பி வரவில்லை என்றால் பரதன் என்ன செய்வதாக முடிவு செய்திருந்தான்? பரத்னே கஹா, பரதன் கூறினான், यदि ஸ்ரீராம் வாபஸ் லவுட்கர் நஹி ஆயேங்கே தோ, ஒருவேளை ஸ்ரீராமர் திரும்பி வரலேனா பரத் நஹி ரஹேகா, பரதன் உயிரோடு இருக்க மாட்டான். அவர் சாசன் ஸ்ரீராமுக்கு பாதுகாயை ஹி கரேங்கி, மேலும் ஆட்சியை ஸ்ரீராமரினுடைய இந்த பாதுகைகளே செய்து கொண்டிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தார். அடுத்ததுமா இதில் இருக்கிற சாராம்சம் பார்த்தரலாம். निम्नलिखित वाक्यांशों का संदर्भ सहित व्याख्या कीजिए. फर्स्ट वन, चित्रकूट में मैंने निवेदन किया था कि लक्ष्मण और शत्रुघ्न को अयोध्या भेज दीजिए और मुझे अपने साथ ले लीजिए, किंतु वह प्रार्थना भी निष्फल रही. सो இந்த संदर्भ பார்க்குறோம். एक प्रसंग भरत का भाग्य शीर्षक एकांकी से दिया गया है. इसके लेखक हैं ராம்குமார் வர்மா. இந்த பிரசங்கு எங்கேருந்து வந்திருக்கு? பரத் கா பாக்ய அப்படின்னு தலைப்பு கொண்ட ஏகாங்கிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய எழுத்தாளர் ராம்குமார் வர்மா. பிரசங்க எழுதுகிறோம். பிரஸ்துத் வாக்கிய பரத் மாண்டவிசே ககுத்தாக. கொடுக்கப்பட்ட வாக்கியம் பரதன் மாண்டவியிடம் கூறுகிறார். அவருடைய மனைவி கிட்ட சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வியாக்கியா பாருங்க. भरत श्री राम की पादुकाओं को ही श्री राम मानकर उन्हें सिंहासन पर रखकर शासन चलाता है. பரதன் ஸ்ரீராமரினுடைய அந்த காலணிகளை தான் ஸ்ரீராமராகவே நினைத்து கொண்டு அவற்றை சிம்மாசனத்தின் மீது வைத்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான். ரகு ரகுக்கர் வகு சிந்தாமே டூப் ஜாத்தாங்க. போக போக அவனுக்கு ரொம்ப சிந்தனை ரொம்ப ஆழமாக போயிடுது. ரொம்ப மூழ்கி போகிறாரு. வருத்தம், ரொம்ப சிந்தானா ரொம்ப வருத்தத்தில் மூழ்கி போகிறாரு.
तब भरत मांडवी से कहता है कि அப்போ பரதன் தன்னுடைய மனைவியான மாண்டவி கிட்ட சொல்கிறான், சித்திரக்கூட்டுமே மேனே ஸ்ரீராம் சே வினத்தி கி சித்திரக்கூடத்தில் போய் நான் அண்ணனான ஸ்ரீராமர்கிட்ட வேண்டுதல் செய்துட்டு இருந்தேன். என்னன்னா, லக்ஷ்மண் அவர் சத்ருக்னக்கோ அயோத்தியா பேஜுகர், லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னனை அயோத்தியாவுக்கு திரும்பி அனுப்பிச்சிட்டு, முஜே அப்னே சாத் லே ஜாயியே, நீங்கள் எங்கூடவே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி. முஜே அப்னே சாத் லே ஜாயியே, நீங்கள் உங்கள் கூட அப்னே சாத் எங்கள் கூடவே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி. தோ ராமனே உஸ்கி இஸ் பிரார்த்தனாக்கோ ஸ்வீகார் நஹி கியாத்தா, அப்போ இவர் அதை ஏற்றுக்கல. இல்லை, நான் அப்பா சொன்ன 14 வருஷத்தை நான் முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தகு எகு ககுத்தா ஹே கி, மேலும் என்ன சொல்கிறாருன்னா, மேரி எகு பிரார்த்தனா பி நிஷ்ஃபல் ஹோகை, என்னுடைய பிரார்த்தனை அங்கே பலனற்று போய்விட்டது, நான் அண்ணங்கிட்ட கெஞ்சு கேட்டோம் அவர் கேட்கல அப்படின்னு சொல்கிறான். விசேஷ் इससे राम के प्रति भरत का भ्रातृभाव और भाई के साथ रखने की उनकी इच्छा प्रकट होती है. அதாவதுமா, இதன் மூலமாக ராமன் மீது பரதனுக்கு இருந்த அந்த சகோதர உணர்வு மற்றும் சகோதரனுடன் ரகுனேகி உன்கி, அதாவது அண்ணனோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த பிரதர்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய அந்த ஆசையும் வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அவசிய உன்கே ஸ்வாகத்துக்கா பூர்ண பிரபந்த் ஹோ, துமே பி எகு காஷாய வஸ்திர और कृष्ण மிருகுச்சரன் சரமுகா பரித்யாக கர்னா चाहिए. ஸோ इस अंदर பார்க்குறோம் எகு प्रसंग भरत का भाग्य शीर्षक एकांकी से दिया गया है, इसके लेख அதெல்லாம் நம்ம எழுதிடுறோம். प्रसंग பார்த்தோம்னா, प्रस्तुत वाक्य गुरु वशिष्ठ भरत से कहता है, கொடுக்கப்பட்ட வாக்கியம் குரு வசிஷ்டர் பரதன் கிட்ட சொன்னாராமா. व्याख्या பாருங்க, மாருதி புத்திர ஹனுமன் ஆக்கர் பரத்கோ एक संदेश देता है कि, அதாவது மாருதி புத்திர அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமன் அவர் பரதன் கிட்ட செய்தியை கொடுக்கிறார். என்னன்னா, ஸ்ரீராம் ராவன் கோ மார்க்கர் சீதா और லக்ஷ்மண் கே சாத் அயோத்தியா லவுட் ரஹே ஹே, ஸ்ரீராமர் ராவணனை கொன்றுவிட்டு சீதா மற்றும் லக்ஷ்மணனுடன் அயோத்தியா திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். பரத் எக் சுப சமாச்சார் குரு வசிஷ்டக்கோ சுனாத்தா ஹே, இந்த சுப செய்தியை பரதன் அவங்க குருவான வசிஷ்டர்கிட்ட சொல்லிட்டு, அவர் ராம்கே ஸ்வாகத்கே பிரபந்திக்கு ஆக்ஞா மாங்குத்தாங்க, ராமனை வரவேற்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. தப் குரு வசிஷ்ட பரத் சே கஹ்தே ஹே கி, அப்போ வசிஷ்டர் பரதன் கிட்ட சொல்கிறாரு, स्वागत का पूर्ण प्रबंध के साथ साथ भरत को भी काशाय वस्त्र और कृष्ण मृगचर्म आदि त्यागना अवश्य है. நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். வரவேற்பு பூர்ண பிரபந்திக்கே சாத் சாத் முழு ஏற்பாட்டோடு நடக்கிறது கூடவே நீங்களும் என்ன பண்ணோம், பரதன் கூட உங்களுடைய அந்த காஷாய வஸ்திர காவி உடையையும் அந்த மான் நீனுடைய தோலை தானே அவர் உடுத்தியிருக்கிறார் பரதன், அந்த ராஜவஸ்திரங்கள்லாம் தவிர்த்துட்டு சாதாரண ஒரு மானுடைய தோலை பொருத்தி தவ வாழ்க்கை மேற்கொள்கிறார். அப்போ சொல்கிறாரு, ராமர் வரப்போகிறாருன்னா இனிமேல் நீங்கள் இந்த தவ வாழ்க்கை மேற்கொள்ள தேவையில்லை, நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய தியாகத்தை நீங்கள் விட்டுருங்க, நீங்களும் இனிமேல் நல்லபடியாக இருங்க அப்படின்னு அவர் வேண்டி கேட்டுக்கிறாரு. ஸோ இங்கே விசேஷ் பார்க்குறோம்ப்பா, இசை பரத் கே பிரதி குரு வசிஷ்ட கா வாட்சல்ய பிரகட் ஹோத்தாங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது, பரதன் மேலே குரு வசிஷ்டருக்கு இருந்த அந்த பிள்ளை பாசம் அப்படிங்கிறது வெளிப்படுது. அவர் பரத் கி குரு பக்தி காவி பரிச்சய ஹமே மில்தா, பரதனுடைய குரு பக்தி இங்கே நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்தது, ஆம் பரம் சௌபாகியசாலி ஹே, आपको तो यह सौभाग्य प्राप्त हुआ कि आप महाप्रभु के प्रेम को संसार में सूर्य की भ्रांति प्रकाशित कर दें, आपके बिना ये किसी से भी संभव नहीं था. ஸோ சந்தர்ப் எழுதுகிறோம். பிரசங்க பார்த்திங்கன்னா, பிரஸ்துத் வாக்கிய மாண்டவி பரத் சே ககுதிகே, பரதனுடைய மனைவி மாண்டவி பரதன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வியாக்கியா, भरत श्री राम की पादुकाओं को ही श्री राम मानकर उन्हें सिंहासन पर रखकर शासन चलाता है. பரதன் ஸ்ரீராமருடைய அந்த பாதுகைகளை தான் ஸ்ரீராமனாக நினைத்து அவற்றை சிம்மாசனத்தின் மீது வைத்து ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கிறார். பரத் अपने आप को धिक्कारते हुए कहता है कि, பரதன் தன்னைத்தானே திட்டிக்கொண்டே சொல்கிறான் என்று, उसी के कारण श्री राम को कष्ट भोगना पड़ा, அவன் காரணமாகத்தான் ஸ்ரீராமர் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது நேரிட்டது.
பாதுகாயேं भी उसी के कारण श्री राम के चरणों से दूर हो गई. அந்த பாதுகைகளும் கூட இவன் காரணமாகத்தான் ஸ்ரீராமரின் பாதங்களிலிருந்து விலகிவிட்டது. வக ஆத்ம கிளானி சே பரேஷான் ஹோத்தா ஹை. அவன் தன்னைத்தானே நொந்துக்கிறான், வருத்தப்படுறான். எல்லாமே என்னால் தான் நினச்ச, நான் இவ்வளோ பெரிய பாவகாரியம் செய்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே நொந்துக்கிறார் பரதர். தபு உஸ்கே மன் கி வேதனாவோங்கோ தூர் கர்னே கேலியே. அப்பொழுது அவருடைய மனவேதனைகளை அகற்றுவதற்காக மாண்டவி பரத்கோ இஸ் பிரகார் சம்ஜாத்தி ஹே, இப்படி புரிய வைக்கிறார். விசேஷ் சிறப்பு என்னன்னா, மாண்டவி அப்னே பதி கே மனோபாவோங்கோ சமஜ்கர். இவர் தன்னுடைய கணவனினுடைய மன உணர்வை புரிந்து கொண்டு பரத்கோ சாந்தவனா, அவரை சமாதானப்படுத்துகிறா. ஏவம் புரோத்சாகன் தேத்திகே, ஊக்கப்படுத்துகிறா. மாண்டவி கி மனோவைஞானிக் பிரவருத்தி இசே பிரகட் ஹோத்திகே. அந்த அம்மாவுடைய அந்த ஒரு மனோவைஞானிக்னா அந்த மனோதத்துவ, நம்ம ஃபிலாசபி படி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அந்த குணம் இதன் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த இதில் இருக்கிறதுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.